ம், ரொம்ப அழகா இருக்கியே. உன் முகத்துல முழிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஓஹோ, அப்படியா? ஆமா. அது சரி, மகாராணி எங்க காலையிலேயே கிளம்பிட்டீங்க? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறிய? நேத்து நைட்டு பேசின மாதிரி மாமா கடைக்கு வேலைக்கு போறேன். ஓ, அதானா? அதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தனியா ஒரு பொட்டிக் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அது நிறைவேறல. இப்போ என் திறமையை காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் ஹாப்பியா இருக்கு. என்னாச்சுங்க? அது உனக்குள்ள இவ்ளோ கனவு இருக்கு. அத நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். ஏங்க, அதுல உங்க தப்பு எதுவும் இல்லைங்க. நான் தான் என் ஆசையை சொல்லியிருக்கணும். நான் கேட்காமலே நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் சொல்லாமலே நான் அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒய்ஃபா தான் இருந்திருக்க. ஆனா நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருந்ததில்ல. தேனு, என்னாச்சு? நான், மீனாட்சி, அம்மா 3 பேரும் சாப்பிடாம இருப்போம். அப்போ நாங்க சின்ன குழந்தை. அப்போ எங்க அப்பா நாங்க சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட கேட்காம குடிக்க பணம் கேட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. அது என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சுங்க. உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்னும் நான் நல்லவன் இல்ல. ஏங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவர்த. நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட உடனே அதுக்கு சம்மதிச்சீங்கல்ல. இதை விட வேற என்னங்க வேணும்? என்ன விஷ் பண்ணுங்க. ஏய், என்ன என்ன பண்ற? வேலைக்கு போறது உன்னோட உரிமை. உன்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பெஸ்ட் ஆஃப் லக். நீ சந்தோஷமா போயிட்டு வா.